ஒரு காட்டில் ஓர் அதிசய விலங்கு வாழ்ந்திருந்தது. அதன் பாதி பகுதி விலங்கு வடிவம், மறுபாதி மனித வடிவம். ஆதலால் அது புருட மிருகம் என அழைக்கப்பட்டது. அளவில்லாத வலிமை படைத்த அது அக்காட்டையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. வேற்று ஆளோ வேற்று மிருகமோ அக்காட்டில் புகுந்தால் உடனே அவை அதற்கு இரையாகிவிடும். ஒரு நாள் பீமசேனன் எப்படியோ அக்காட்டில் நுழைய நேர்ந்தது. அவனை கண்ட புருட மிருகம், இன்று நமக்கு நல்ல விருந்து கிடைத்தது என்று மகிழ்ந்து வீமனை பிடிக்க விரைந்தது. புருட மிருகத்தை கண்ட வீமன் தன் நாட்டை நோக்கி ஓடலானான். அவனை துரத்திய புருட மிருகம் அவனை பிடித்துவிட்டது. ஆனால் அது பிடித்தபோது அவன் வலது கால் தன் நாட்டிலும் இடது கால் அக்காட்டிலும் இருந்தது. நீ என்னை பிடித்தது தவறு. நான் என் நாட்டை தொட்டுவிட்டேன். என்னை விட்டுவிடு என்றான் பீமசேனன். இல்லை இல்லை, நீ என் காட்டில்தான் பிடிப்பட்டாய். ஆதலால் நான் உன்னை உண்பதில் தவறு இல்லை என்று வாதிட்டது புருட மிருகம். நம் வழக்கை நாமாக தீர்க்க முடியாது. இந்த நாட்டு அரசரிடம் சென்று நீதி கேட்போம். அவர் சொற்படி நடப்போம் என்றான் வீமன். வீமன் யோசனையை புருட மிருகமும் ஒப்பியது. இருவரும் தருமன் சபையை அடைந்து தன் வழக்கை எடுத்துரைத்தனர். வழக்கில் தீர்ப்பு உரைப்பதற்கு முன் வீமன் பிடிபட்ட இடத்தை பார்க்க வேண்டும் என்றான் தருமன். உடனே தருமனும் அமைச்சரும் வீமனும் புருட மிருகமும் அதன் இடத்தை அடைந்தன. இடத்தை ஆராய்ந்த தருமன் தன் தீர்ப்பை வழங்கினான். புருட மிருகமே, உன் பிரதிவாதி என் தம்பி என்பதற்காக பாரபட்சமாக தீர்ப்பு வழங்க மாட்டேன். உன் காட்டில் வீமன் உடலில் ஒரு பகுதி இருந்துள்ளது, மறுபகுதி எங்கள் நாட்டில் இருந்துள்ளது. ஆதலால் உன் காட்டில் இருந்த வீமனின் உடலில் சரி பாதியை நீ உண்ணலாம் என்றான் தருமன். தண்டனை பெறுபவன் தம்பி என்று கூட பாராமல் நீதி வழுவாமல் தீர்ப்பு வழங்கிய தருமனை புருட மிருகம் பாராட்டியது. தீர்ப்பின்படி வீமன் உடலின் பாதியை உண்ணத் தொடங்கியது. அப்பொழுது சகாதேவன் முன்னே வந்தான். பாண்டவரில் அனைத்து நீதி நூல்களும் அறிந்தவன் சகாதேவன். பகை என்று வெறுப்பதும் உறவு என்று விரும்புவதும் செய்யாத சமத்துவ அறிஞன். அத்தகைய சகாதேவன் தன் அண்ணனை நோக்கி, அண்ணா, நீதி தவறாமல் தீர்ப்பு வழங்கினீர்கள். ஆனால் அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவது எப்படி என்று தாங்கள் நிர்ணயமாக கூறவில்லையே என்றான். தம்பி சகாதேவா, அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவது எப்படி என்பது சகல கல வல்லவனாகிய உனக்குதான் நன்கு தெரியும். அதனை நீயே சொல் என்றான் தருமன். அண்ணா, புருட மிருகம் பீமன் உடலில் பாதி உண்ணும்போது மறுபாதியில் சிறு ரணமோ வலியோ ஏற்படலாகாது. அந்த வகையில் புருட மிருகம் உண்ணட்டும் என்றான் சகாதேவன். தருமன் சொன்ன தீர்ப்பை கண்டு அவனை பாராட்டிய புருட மிருகம் சகாதேவன் வழங்கிய திருத்தம் கண்டு மிக மிக மகிழ்ந்தது. புருட மிருகம் தருமனை நோக்கி, அரசே, நான் அறக்கடவுள். உன் அறநீதியை பரிசோதிப்பதற்காகவே இப்படி ஒரு சோதனை மேற்கொண்டேன். இந்த சோதனையில் நீ வெற்றி பெற்று விட்டாய். வீமன் தன் வலிமையால் என்னை கொல்ல முடியும். ஆயினும் அறத்துக்கு கட்டுப்பட்டு தண்டனை பெற முன்வந்தான். சகாதேவன் தான் கற்ற கலை திறத்தாலும் சமயோத புத்தியாலும் அறநுணுக்கத்தை உணர்த்தினான். அறம் கற்பதை கடனாக கொண்ட நீவீர் நெடுகாலம் வாழ்க என்று வாழ்த்தி புருட மிருகம் உருவம் நீங்கிய அறக்கடவுள் மறைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.